எனது அன்பு உயிர்களே, செல்வங்களே, மாலை நேரத்தின் மரியாதை உங்களுக்கு. எஸ், உங்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தயவுசெய்து பெற்றுக்கொள்கிறீர்களா? வணக்கம். என்ன தாத்தா கையில் கோல் பிடிச்சின்னு நடந்துக்கிறீங்க? இது எனக்கு ஊன்றுகோல். தற்காப்புக்காக வைத்து கொண்டிருக்கிறேன். சில பள்ள மேடுகள் இருந்தால் இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஓகே, என்ன தாத்தா பார்த்துருக்கிறீங்க? இல்லை, இந்த மரம், செடி, கொடி இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நான் காண்பிக்க போகும் மரத்தை பாருங்கள். என்ன அழகு! வானத்தை நோக்கி நின்று கொண்டிருக்கிறது. எல்லாமே வானத்தை நோக்கி கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் கீழ்ப்புறத்தில் பூமியை தனக்கு ஆதாரமாக வைத்துக்கொண்டு வானத்தை மேலே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஏன் மேலே பார்த்துட்டு இருக்குது அப்படின்ட்டு நான் யோசித்தா, அதற்கு தேவையான ஆகாரத்தை உணவை பல வழிகளில் அது பெற்றுக்கொண்டு இருக்கிறது. இருந்த இடத்திலே இருந்தே அதற்கு தேவையான ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. என்ன அழகு, என்ன அழகு! ஏதோ ஒரு வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. ஓகே, இந்த மரம் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த மரத்தை பாருங்கள், ஏன்னா கம்பீரம். எவ்வளவு அழகாக இருக்கிறது! இது தனக்கு தேவையான ஆகாரத்தை மண்ணிலிருந்து பெற்றுக்கொள்கிறது. தண்ணீரின் மூலமாக, வேர்களின் மூலியமாக பூமியிலிருந்து தனக்கு தேவையான
தண்ணீரை பெற்றுக்கொள்கிறது. சுற்றுப்புறத்தில் அதுக்கு தேவையான காற்றை அது பெற்றுக்கொள்கிறது. அதற்கு காற்று மிகவும் அவசியம். காற்று இல்லை என்றால் யாராலையும் வாழ முடியாது. இதுக்கு சுற்றி ஒரு தடுப்பு போட்டுவிட்டால் அதற்கு காற்று கிடைக்கவில்லை என்றால் அது மாண்டு போகும். ஓகே. சுற்றுப்புறத்திலிருந்து அது தனக்கு தேவையான காற்றை பெற்றுக்கொள்கிறது. பூமியிலிருந்து தனக்கு தேவையான உரத்தையும் தண்ணீரையும் பெற்றுக்கொள்கிறது. ஆகாயத்தில் மேல்புறத்திலிருந்து சூரியனிடமிருந்து அதற்கு தேவையான எனர்ஜியை அது பெற்றுக்கொள்கிறது. பாருங்கள், இருந்த இடத்திலேயே கடவுள் இத்தனை வகையான ஆகாரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது எங்கேயும் போய் அதுக்கு தேவையான ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதில்லை. இருந்த இடத்திலேயே கடவுள் அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். பாருங்கள், அப்படி இருக்கும்போது அதைகளை படைத்த நமக்கு கடவுள் அதே மாதிரி தான் நமக்கு தேவையான ஆகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்த உயிரைப் போலவே அதுக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். அதனிடமிருந்து தன் உயிரை பெற்றுக்கொண்டால் அது மாண்டு விடும்.